நம்ம ஊரில் வந்துட்டு நிறைய வெள்ளம் வரும்போதும் சரி, நிறைய டிசாஸ்டர் வரும்போதும் சரி, இந்த கோவிட் டைம் கூட நம்ம ஊரை வந்துட்டு க்ளீனாக வச்சது வந்து யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் தாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது அவங்கள போயிட்டு பார்க்காம, நம்ம அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து நினைவஞ்சலியாக வந்துட்டு மௌன அஞ்சலி செலுத்துறேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து மெரினால வந்துட்டு நடைப்பயணம் வந்து நடந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே பகுதியில் தான் வந்துட்டு ரிப்பன் பில்டிங் கிட்ட வந்துட்டு இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட கோரிக்கையை கேட்காம, இங்கே வந்துட்டு இவங்களாம் வந்து நடைப்பயணம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு 15 to 25 வருஷமா வந்துட்டு வேலை செஞ்சுட்ருக்கோம். எங்களுக்கு வந்துட்டு இந்த பணியை வந்து நிரந்தரமாக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைமே வந்து நாங்கள் மனுவும் சரி, கோரிக்கையும் சரி வச்சுட்டு வரோம். பட் இவங்க திடுதிப்புன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரைவேட்டுக்கு வந்து கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஃப், இஎஃப், ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த நிர்வாகத்தை வந்து நீங்கள் நிர்வகிக்கலாம்ல? இது வந்து உங்களால் முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தாவேக்கா, ஏடிஎம்கேலேருந்து வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க கூட வந்து உட்காந்து போராட்டமாக வந்து பண்ணாங்க. பட் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த நடைப்பயணம் வந்து கொள்கிறாங்களே, அவங்கள்லேருந்து ஒருத்தர் கூட எங்களை வந்து என்னன்னு வந்து கேட்கலங்க. நாங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணும்போது எங்களுக்கு வந்து பெரிய ஹோட்டலில் போயிட்டு விருந்து கொடுத்துட்டு அதை வந்து பெருமையாக வந்து நியூஸில் போடுறாங்க. எங்கள் பக்கத்தில் வந்து அப்பா வந்து உட்காந்து வந்து சாப்பிட்டதை வந்துட்டு பெருமையாக வந்து போடுறாங்க. ஆனால் இந்த விஷயத்த வந்துட்டு ஒரு நியூஸ் கூட பிரேக்கிங்காக வந்துட்டு போடலையே. இதை பற்றி வந்து யாருமே வந்து பேசலையே. ஏன் எங்களை தாண்டி தான் வந்துட்டு மேயர் பிரியா போகிறாங்க. அவங்களும் வந்துட்டு எங்களை ஒரு வார்த்தை கூட வந்து கேட்கலங்க. ஏங்க அந்த மேயர் பிரியா வந்துட்டு ஒரு தடவை ஒருத்தர் வந்து சொல்லுவார், இதுமாரி வந்து ப்ளீச்சிங் பவுடரில் வந்து கலமண்ணம் இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக வந்து கேட்பார். ஆனால் அவரே வந்து ரோஸ் பண்ணி இது வந்து பான்ஸ் பவுடரா அப்படின்னு வந்து கலாச்சி விட்ருப்பாங்க. மட்டும் இல்லாமல் இவங்க என்ன கேட்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 23,000 சேலரி இப்போ வந்து ப்ரைவேட்டுக்கு போயிடுச்சுன்னா எனக்கு 15,000 ஆகிடுங்க. ஏன்னா இந்த ஊரை வந்துட்டு க்ளீனாக வச்சுட்டு எங்களுக்கு யாருமே வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்றாங்க. ஏன்னா ஒரு டிசாஸ்டர் வரும்போதும் சரி, ஒரு வெள்ளம் வரும்போதும் சரி, மொத்த குப்பையும் வந்து ஒரு இடத்துல அடிச்சுட்டு வந்து நிற்கும். அதை க்ளீன் பண்ண தான் நாங்கள் எங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு அந்த மலையில் வந்துட்டு உட்காந்து நாங்கள் வந்துட்டு வேலை பார்த்தோங்க. ஒரு சிஎம் கான்வாய் போகும்போது அந்த ரோடு பளபளன்னு இருக்கிறதுக்கும் காரணம் நாங்கள் தாங்க. பட் எங்களை வந்துட்டு இவங்க கைவிடுறாங்க. எங்களால் தானே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு க்ளீனாக இருக்கீங்க, இந்த ஊரும் வந்து க்ளீனாக இருக்குது. இப்போ இவங்க போராடிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தந்தையார்பேட்டை, ராயபுரம், இந்த சென்னையில் இருக்க சில பகுதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, குப்பை வந்துட்டு அப்படியே சதறி கிடக்குதுங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு பணிக்கு போகாதனால. இவங்க குடும்பத்தெலாம் வந்து விட்டுட்டு அந்த இடத்துல வந்து போராடிட்டுருக்காங்க. இவங்க வந்து நடைப்பயணம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து பேனர் பார்க்குறோம். ஆனால் இந்த தூய்மை பணியாளர்களுடன் ஸ்டாலின் வந்துட்டு இல்லையேங்க.